எனக்கு வரக்கூடிய லாபத்தை எப்பவுமே சின்னப்பா தேவர் அவர்கள் 4 பங்கா பிரிப்பாராம். அதுல ஒரு பங்கு தனக்கு, ஒரு பங்கு முருகனுக்கு, ஒரு பங்கு ஏழை எளியோர்களுக்கு, ஒரு பங்கு தன் கூட வேலை செய்யறவங்களுக்கு அப்படின்னு பிரிச்சுப்பாராம். இதுல முருகனுக்குன்னு எடுத்து வைக்கிற அந்த பணத்துல நிறைய கோவில்களுக்கு திருத்தொண்டு செஞ்சிருக்காராம். இது மட்டும் இல்லாம மருதமலையை 7ஆம் படைவீடா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னப்பா தேவர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாவே வச்சிருந்தாராம். இவருடைய திரைப்படங்கள்ல மருதமலை மாமணியை பாடலும், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்ன்ற பாடலும் தான் இன்னைக்கும் வரைக்கும் முருக பக்தர்களுக்கு முருகன் அப்படின்ன உடனே நினைவுக்கு வர ஒரு பாட்டா கூடவே இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம மருதமலை முருகனுடைய மடியில பிறந்த இவரு மருதமலை முருகனுடைய மடியில தான் உயிரையும் துறந்தாரு அப்படின்னு சொல்லலாம். கோயம்புத்தூர் மருதமலையில சஷ்டி திதி அன்னைக்கு இவருடைய ஆன்மா முருகன் அடி சேர்ந்திருக்கு. நாம எல்லாருமே புராணங்கள்ல நிறைய மனிதர்களை பார்த்திருப்போம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, முருகனோட எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் முருகனுடைய பக்தரா நவீன காலத்துல வாழ்ந்த சாட்சியாவே இருந்திருக்காரு.